ஒரே பாண்டிக்கிறோம் சொல்லுமா. இந்த ஊருக்கு நான் அன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்க வந்ததே இல்ல. என்கிட்ட பேச்சு துணைக்கு யாரையாவது ஜாயின் பண்ணி வரீங்களா? அப்படியா? போன வாரம் தான் கூத்தாடி விட்டு 1500 சம்பளம் வாங்கிட்டு போனா. அது வேற அது வேற பிள்ளைடா. சரி மாமா. அம்மா சொல்லு மாமா. பேசணுமா? அருமையான பையன். என்னை தூக்க. சரி. உனக்கு இன்னைக்கு ஆப்பு. சரி. நான் குடிக்கிறதில்ல. இல்ல அந்த ஆப்பு. சரி ரைட். அருமையான பையன்மா. சூப்பரா பாட்டு பாடுவான். நல்லா பேசுவாரா? நல்லா பேசுவான். நல்லா பழகுவான். நெருங்கி இல்ல அவன் தண்ணி குளமா வீரடாட்டம். நல்லா பேசுவான். கொஞ்சம் அவன்கிட்ட கிட்ட போய் பேசு. அதே போல நல்ல வசதியான ஆளுமா. அதாவது சேலம் மாநகராட்சி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அப்படி 38 மாவட்டத்திலயே சென்னை பெரும் மாநகராட்சி இருக்குது பாத்தியா? சென்னை மாநகராட்சி, பெரும் மாநகராட்சி. ஆமா, பெருநகர் மாநகராட்சி. ஆமா ஆமா. அதெல்லாம் வெறும் ரூமா கட்டி விட்டு இருக்கிறாரு. சரி சொல்லு. ஆமா, நல்ல வசதி வாய்ப்பு. அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஏங்க நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை கூட பணம் இல்லாம பாத்துடலாம். நம்ம எடப்பாடி முதலமைச்சர் ஆமா, பழனிசாமி ஐயாவை போன உடனே வீட்டுல பாத்துட்டு வரலாம். ஒரு பைசா செலவு இல்ல. ஆனா இவனை பாக்கணும்னா பணம் 10 ரூபா வேணும். 10 ரூபாய் இருந்தாதான் பார்க்க முடியுமா? 10 ரூபா இருந்தா பாக்கலாமா? ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்களே, அப்படின்னா அவங்க நல்ல பணக்காரர் வீடு, பெரிய வீடா தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு அடையாளம் ஏதாவது இருக்குங்களா? ஆமாமா. இவரை பார்க்கணும்னா இவருடைய போட்டோ இருக்கும். ஒரு வாசப்படியில ஒரு டேபிள் அதுல சேர் போட்டு உட்காந்து இருப்பாரு. சரி, அதுக்கு அடுத்தது இவங்க ஒய்ஃபோட போட்டோ அந்த பக்கம். கொண்டாடி போட்டா வச்சிருப்பாரு. திருமதி. அவங்க வந்து மகளிருக்கு தனி திருமதி. ஆமா, திருமதின்னு அவங்க. நான் மட்டும் தான் திருப்போம் சொல்லு. சரி ஓகே. அவங்க ஒய்ஃப் அந்த பக்கம், இவருடைய போட்டோ இந்த பக்கம். 10 ரூபா சில்லறா போய் கொடுத்துட்டு உள்ள போயிட்டு. சரி, நிறைய பேர் அவரை பார்க்க வரலாம். அந்த கூட்டத்துல இவருதான் எப்படி நான் கண்டுபிடிக்கட்டும்? அடையாளமா? அதுக்கு ஏதாவது அடையாளங்குதா? உள்ள போனோம் வா போன்னுட்டே இருப்பாரு. சீக்கிரம் வரவங்க எல்லாம் சீக்கிரம் பாத்துட்டு போகலாம். ஆமா, திருப்பதியில கூட சாமியை எடுத்து கை நின்று ஒரு நிமிஷம் கும்பிட்டுலாம். இவரு அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு. அடையாளம் அவருக்கு என்னது? ஒரு கையில விளக்குமாறு, ஒரு கையில தண்ணி பக்கெட்டு. ஆமா, வா டக்குன்னு தட்டுவாரு கதவுங்கள. அந்த பக்கெட்ல டப்பாவும் இருக்குமா? ஆமா. இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்தா வேற இதே மாதிரி இருக்குதே. என்ன? பாத்ரூம் கழுவுற ஒரு மாதிரி தோணுது. அவனே தான் ஆசமா போனவன. ஒரு பொம்பளை பிள்ளைங்க எப்படி ஒத்துக்குவா? அவங்களே கழுவிட்டு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அவனே கழுவி விடுவான். கருமாந்த கடவுளா. சரி, ஏங்க பாத்ரூம் கழுவுறவர சீப்படி சின்ன போட்டு லோல் போட்டு லோலாய் போட்டு போயிடுவேன். என்னங்க இப்படி கோவத்துக்கு வரீங்க? அதாவது முடிச்சிட்டு ஓடுங்க. யாருமே தயார் கிடையாது. எல்லாம் உடம்பு இல்லாம பண்ணுவாரு. டேய் இங்க பாரு, பொம்பளைங்களை பார்த்தா நல்லா பார்த்த உடனே சிரிச்சு பேசாம ஒரு பாட்டு கீட்டு பாடாம என்ன அப்படி மிரட்டிட்டு வரீங்க? பாத்ரூம் கோவரமா வராதா? இல்ல, அவன் அந்த புட்ட வாய்தான் அப்படி சொல்லி கொடுத்தான். அவன் கடற்கரை. சரி, நல்ல பாட்டா பாடுவீங்களா? நல்ல பாட்டு பாட தெரியுமா? பாட்டு சூப்பரா. உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு? உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? பாட தெரியுங்க. அப்படின்னா உன்னை உடனே நான் பாடையில பாக்கணும். பாடையில பாக்கணும். ஐயா, பாடையில பாக்கணும்னா நீ வேற காசு குத்தி விட்டு பாடையில பாக்கணுங்கிறா. நீ அந்த ஆயாலும் அது இல்லைங்க, அந்த பாடல்ல பாட்டு பாடையில. நாங்கெல்லாம் பாரு காடு கொத்தையில சாப்படையில அப்படின்னு எங்க பட்டிக்காட்டு பேச்சுங்குது. பாட்டு பாடையில பாடுங்க. நல்ல பாட்டா? எந்த மாதிரி பாட்டு வேணும்? எந்த பாட்டு பாடினாலும் கேட்பங்க. பழைய பாட்டு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குங்க. போனால் போகட்டும் போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கலீங்க. இந்த பாட்டு பிடிக்கலையா? இந்த வேட்டக்காரனூர்ல நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். சரி, நம்ம உறவு இப்படியே நீடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி,
காடு வரை பிள்ளை கடைசி வரை போயா. இதெல்லாம் ஒரு பாட்டா? இது இல்லைங்க. இப்ப நம்ம 2 பேரும் உறவு நல்லா முத்திக்கிச்சுன்னு வச்சுக்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். வீடு இல்லாம வாழ முடியாதுல்ல, அந்த மாதிரி நல்லா மாடி வீடு. இது இப்ப ட்ரெண்டிங் மாதிரி. 8 அடுக்கு மாளிகையில் ஏந்தி வந்து என் தெய்வம். இந்த பாட்டு தானே? ஐயோ ஆண்டவா, நல்லா அப்படி நல்லா சுருக்குன்னு சூடா ஒரு பாட்டு பாடுங்க. கத்தி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. ஓங்க அப்பன்னா பல்லு செல்றக்கா சட்டை கொட்டி போயிடும். என்னடா பாட்டு பாட சொன்னா? இது என்ன பாட்டுன்னு தெரியுமா? டேய், புலி நோண்டி வாயால படுக்க வச்சு நாங்க வெளியில நின்று மாரடிப்பு பாரு, அந்த பாட்டு. அந்த மாதிரி இல்ல, இப்படி எல்லாம் பாடிட்டீங்கன்னா உன்னை விட்டுட்டு ஓடி போயிரும்டா. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. இவன் ஏதாவது பொம்பளைங்களை பார்த்து ரசிச்சு காதல் பாட்டா பாடுற அந்த புண்டவாயன் இப்படியே பாடிட்டு இருந்தீங்கன்னா நான் போய் தூங்கி போய் வந்துருச்சுக்க. அவளுக்கு என்ன ஊபிட்டால் அகப்பட்டவன் நான் அல்லவா. என்னவா இருக்கும் தெரியலையா? ஐயோ வாய். எங்க மாமா நான் வந்தாவே அப்படி எச்சொலிக்கிட்டு வந்துருவாரு. லவ் பண்றியா? யாருங்கிற? அவளை நாய் கூட உக்காந்து. யாரு இவரு? எங்க தாய் மாமன் தான். தாய் யாரு? இவரா? கடப்பார கத்தச்சாலி அக்கால போட்டு முடியாது. அக்கா விட்டு வெளியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் சரி, சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை இந்த சிங்கார பொன்மேடை. இதோ இங்கனம் எழுந்திரளி அருள் பாலிக்கும் அகிலான கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய உலகத்திற்கெல்லாம் காவல் தெய்வமாகிய இந்த தாய் உலக மாதாவாகிய இந்த காளிகா தேவிக்காக திருவிழா உண்டு செய்து, அந்த திருவிழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர் ஒன்று சேர்ந்து இந்த சிங்கார சதநாட்டியத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. நாடகம் விட்டவர்களும் நலமுடன் காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களும் நமக்காக அன்பளிப்பு செலுத்தியவர்களும் எப்படி இருக்கணும்? பூங்குடி அக்கா, சரோஜாக்கா, ஆமாங்க, என்ன மாணிக்கையா ஐயா அவர்களும், இன்னும் அனைவரும், அதாவது எட்டுக்கோட்டை மேட்டு கோவிந்தண்ணன், இன்னும் கண்ணந்தேரியினை சார்ந்த அதாவது முன்னாள் தலைவராகிய ராஜாமணி ஐயா அவர்களும், யூடியூப் பூங்குடி அவர்களும், இன்னும் குழந்தை செல்வம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் நாடு செழித்து நல்ல மழை பெய்யுது, ஊரு செழிக்க உத்தமலை பெய்து, ஆண்போட பக்கம் அரசு பட்டம் கட்டியாண்டு பெண்போட பக்கம் எல்லாம் பேரும் புகழும் பெற்று பெரியோர் செய்கின்ற தொழிலும் சிறியோர் கற்கின்ற கல்வியும் நீடூடி காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு, அம்மம்மா இந்த சிங்கார பொன்மேடை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் என்ன நாடகம்? மகாபாரதம். மகாபாரதத்தில் ஆரண்ய காண்டத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஆகாய கந்தர்வன் கர்வ பங்கம், கிருஷ்ண அர்ஜுனன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் தர்பாராக நான் வந்திருக்கேன். நான் யார்? எனது பெயர் என்ன? உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? நான் போய் தள்ளி விட்டே இல்ல, போய் உடந்தல்ல, அந்த ஆயா என்ன கேடுச்சு தெரியுமா? ஏடா கேட்டு தொலைஞ்சி அது ஏன் வாந்தி எடுக்கிற? போடா பொட்டவாயா. உண்டவாயான்னு கேட்டுச்சா? தூக்கு போட்டு சாவல நல்லா இருந்துச்சு. அப்படி கேட்டா உனக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. இந்த அடுத்த ஒண்ணு வேலை வந்துடுறேன். மண்டி போட்டு
அந்தரங்க மாதர்கள் எல்லாம் மெச்சிடக்கூடிய என் பெயரோ லலிதா. லலிதாவாக இருந்தாலும் அப்படி நான் லலிதாவாக இருந்தபடியும் 10 மாதம் 3000 தசை நாடுகளே சுமந்து ஒரு தாய் தான் பெற்றாடா. நான் எவ்விதம் பிறந்து எப்படிதான் பிறந்த இந்த வரலாற்றை சொல்லவா? லலிதா உண்மைதான். அப்படி லலிதான்னு சொல்றீங்களே, லலிதாவை பூகிலே பெற்றார்களே உங்களுடைய தாய் தந்தைகள். என்னத்துல பூகிலே அதுல பக்கல பூ உலகில் நான் எவ்விதம் பிறந்தேன்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம். ஆமாம்மா, கண்ணுருவர் என்று சொல்லக்கூடிய மகாமுனிவர் ஆகப்பட்டவர் தனக்கு பின்னால் தனது சந்ததி வளர வேண்டும் என்று சொல்லி பெருத்ததோர் புத்திர காமேஷ் யாகம் செய்தாராம். சரிங்க. அந்த யாகத்துல ஆமாம்மா அவர் வேண்டி யாகம் வளர்த்தியதோ ஆண் மகவு உண்மைதான். ஆனால் அதில் பிறந்ததோ பெண் குழந்தைகள். நாங்கள் 27 பேர். 27 பேர். உண்மைதான். பெண் குழந்தைகளாகவே பிறக்க குழந்தைகளாவே பிறந்தீங்களா? உண்மைதான். ஏங்க நீங்க 27 பெண் அதாவது பெண்களாகவே பிறந்தோம். பெண்களாவே பிறந்தீங்க. அப்படி பிறந்த எங்களை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்? அவர் வளர்த்தி வாலிபம் செய்து எங்களை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்? காலகாலத்தில் நீங்க எங்க கை வச்சீங்க? இந்த இடத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னேன். என் கணவருடைய பெயர் நாமத்தை நாமினால் வஜனிப்பதாக இருந்தார். எனக்கு சக்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தார். எப்படி மனமானது எப்படி இன்பம் அடைகிறது. அப்பேற்பட்ட என் கணவர் யார்? அவர் இந்த நாட்டுக்கு அரசர்.
அதாவது 27 பெண்கள் பிறந்தன்னு சொல்றீங்க. 27 பெண்களுமே உங்களை யாராருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? உங்களுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? நான் யாரை மாலையிட்டு யாரை கல்யாணம் பண்ண? அம்மம்மா ஓய் குருச்சேத்திர வீடபூமியினை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய சித்திரவர்ணன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வ மன்னனை திருமணம் செய்து கந்தர்வ மன்னன். மன்னனை திருமணம் செய்து அவர் பேர்பட்டவர். எப்பேற்பட்டவர்? என் கணவராகிய ஆகாய கந்தர்வனாகிய இந்த சித்திரவர்ணர் ஆகாய கந்தர்வன் என்று ஏன் பெயர் வந்தது? பொதுமக்களுக்கு முக்கியமான செய்தி. வருகின்ற வெள்ளி டச் பண்ற அக்காமாவோ அறிவீர்கள் சமயர்களே. இன்னும் அதாவது அம்மம்மா என் கணவராகிய சித்திரவர்ணன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வ மன்னருக்கு ஆகாய கந்தர்வன் என்று ஏன் பெயர் வந்தது? இந்த பூலோகத்துல மனிதனாக பிறந்து எப்படி மனிதனாக பிறந்து ஆமா அந்த திரேதா யுகத்துல வாழ்ந்த இளமையை ஆட்சி செய்த ராவணனாகப்பட்டவர் ஒருவர். சரிங்க. பூலோகத்தில் மனிதனாக பிறந்து ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்துவாரா? இந்த துவாபர யுகத்துல என் கணவராகிய கந்தர்வ மன்னன் இந்த பூலோகத்தில் மானிடனாக பிறந்து ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்ற காரணத்தினால் என் கணவருக்கு ஆகாய கந்தர்வன் என்று என் பெயர் அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய சித்திரவர்ணன் என்று சொல்லக்கூடிய ஆகாய கந்தர்வ மன்னனை மணந்து நான் மட்டுமா மணந்தேன்? அப்புறம் என் வாழ்விலே நடந்த இன்னலை நினைத்தா இருதயத்தில் கல்லடிபட்ட கண்ணாசி போல் சுக்கும்.
இந்த பாவம் செஞ்ச சண்டாளிக்கு எலுமிச்சம் கொச்சடைச்சு அந்த எருதோட்ட மைதனில அடினைக்கு ஒரு மட்டை கிணறு வெட்டி நான் வாழ வந்த நாட்டுல இன்னைக்கு ஒரு மாதளங்க தோட்டம் வச்சேன். அந்த மாதளங்க தோட்டத்துல இன்னைக்கு ஒரு மாடு வந்து மேய்ச்சாடும். இந்த மாமாவின் சண்டாளிக்கு அந்த மாதளங்க குச்சொடைச்சு இந்த மாடோட்ட மைதனில குட்டை கிணறு வெட்டி நான் குட்டை கிணறு வெட்டி என்ன கொண்டு வந்த நாட்டுல நான் ஒரு கொய்யா தோப்பு நாடு வச்சேன். அந்த கொய்யா தோப்புக்குள்ள இன்னைக்கு வந்து குதிரை வந்து மேய்ச்சாடும். அந்த கொய்யா குச்சொடைச்சு இன்னைக்கு குதிரையோட்ட பிள்ளை இல்ல. எனக்கு தங்க புடித்தூரி இந்த கொடுபாவி சண்டாளிக்கு தலை தரைக்கும் மேலா தூரி. இந்த தையலாரும் நான் போய் மடிச்சா இந்த தையலாரும் நான் போய் மடிச்சா இந்த பாவம் செஞ்ச சண்டாளிக்கு தலை தரைச்சு கொல்லி போன எனக்கு தலைச்ச புள்ள பஞ்சமம்மா. அம்மா எனக்கு பொண்ணு புடிசூரி பொண்ணு புடிசூரி. இந்த கொடுபாவி பொண்ணாளுக்கு முகச்சரைக்கும் பேனா தூரி. இந்த பொண்ணாலும் நான் போய் மடிச்சா இந்த பொண்ணாலும் நான் போய் மடிச்சா. இந்த பாவம் செஞ்ச சண்டாளிக்கு முகச்சரைச்சு கொல்லி போட எனக்கு மூத்த புள்ள பஞ்சமம்மா. அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய கணவராகி ஆகாய கத்திரவு மன்னனை மணந்து மண்ணுலகில் பெண்ணாக பிறந்த பாவினா என்ன சுகத்தை அறிந்து என்ன சுகத்தை கண்ட தொட்டில் சுகம் கண்டதுண்டு. இது நாள் வரை நான் தொட்டில் சுகம் அறியாத பாவி. எங்கள் நாட்டிலே பொன் பொருள்களில் குறைவில்லை, கொடுத்தும் உடையில் குறைவில்லை.
நான் அணியும் அணிகலன்களுக்கு குறைவில்லை. இப்படி எல்லாம் சந்தோஷமாக வாழக்கூடிய எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டு காலங்கள் கழிந்த பிறகும் ஒரு புத்திர சந்தானம் இல்லாத படம் மண்ணுலகில் பெண்ணாக ஒருவள் பிறந்தா அந்த பெண்ணானவள் ஒரு ஆடவனை திருமணம் செய்து அந்த ஆடவனோடு திருமண வாழ்வில் சுகபோகமாக வாழ்ந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஈண்டெடுத்தால்தான் அந்த பெண்ணுக்கே பெருமையா. ஆனா இந்த படும்பாவி சண்டாளினா நான் என்ன பாவம் செய்தேனோ அல்லது என் முன்னோர்கள் ஏதாவது பாவம் செய்தார்களா? இந்த படும்பாவி சண்டாளி திருமணமாகி இத்தனை ஆண்டு காலங்களாக இந்த குருச்சேத்திர பீடபூமியை எங்களுக்கு பின்னால் ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்ல. திருமணமான ஆணும் பெண்ணும் கூடி கலந்து ஒரு குழந்தை பிறந்தா இறுதியில் வயதான பிறகு மாண்டு மடிந்தா தன் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை பெற்ற பிள்ளைகள் சரிவர செய்வாங்க. நம்மளை பொண்ணுலகம் அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த கொடுபாவி சண்டாளி திருமணமாகி இத்தனை ஆண்டு காலங்கள் ஆகியும் இந்த வயிற்றிலே ஒரு பிள்ளையை சுமக்காத படுபாவி. இப்படி எனக்கு தான் குழந்தை இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி என் உடன் பிறந்த தங்கைமார்களை ஒவ்வொருவராக திருமணம் செய்து வைத்து பார்த்தேன். ஆனா செய்த பாவத்தின் பாவினையோ என்ன வினையோ என்று அறியாமலேயே இத்தனை ஆண்டு காலங்களாக அவர்களுக்கும் குழந்தை இல்லாம இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். என்னை நாடி வந்திருக்கிறாயே, என்னை மட்டும் அழைத்தாரா? என் தங்கைமார்களை ஆகட்டும். என் கணவரை காண்பதாக இருந்த அனைத்து தேவிமார்களிடம் செல்வதுதான் வழக்கமல்ல. தங்கைமார்களை அதிசீக்கிரம் அழைத்து